இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை பற்றி இவ்விடத்திலே நான் நீண்ட நேரம் உரையாற்ற முடியும். இருந்தாலும் நேர காலம் கருதி இன்று வெள்ளிக்கிழமை சுருக்கமாக உரையாற்ற வேண்டும். அன்புக்குரிய நிந்தவூர் வாழ் பொதுமக்களே, இந்த மண்ணினுடைய மைந்தர்களே, இந்த நாடு கடந்த பல வருடங்களாக ஊழல் மோசடிக்காரர்களுடைய கைக்குள் அகப்பட்டு எமது வரிப்பணத்தை சூறையாடியதன் காரணமாக எங்களால் இந்த நாட்டை சரியான முறைக்கு கொண்டு செல்ல முடியாத இருந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த நாட்டை எங்களிடத்திலே தாருங்கள், நாங்கள் இந்த நாட்டை ஆட்சி செய்து தருகின்றோம் என்று ஆட்சி செய்கின்றோம் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த பிரதேச மக்கள் வாக்களித்தது மாத்திரமல்ல, இந்த பிரதேசத்துக்கு கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த பிரதேசத்துக்கு சமூகம் தந்து அவர்கள் மக்களுக்கு பல வாக்குறுதிகளை வழங்கினார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே இந்த பிரதேசத்திலே இருந்த மக்கள் கேட்டுக்கொண்டார்கள், இந்த நிந்தவூர் மண்ணிலே மிக பிரமாண்டமான ஒரு கலாச்சார மண்டபம் இருக்கிறது, அதனை நீங்கள் எங்களுக்கு செய்து தர வேண்டும், எங்களுக்கு அபிவிருத்தி செய்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதனை நாங்கள் காதலே போட்டுக்கொண்டோம். நிச்சயமாக ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதியான பிற்பாடு இதனை உங்களுக்கு செய்து தருவார்கள், இந்த மண் பெருமைப்படும் என்று நாங்கள் அவ்வாறு கூறினோம், பேசினோம். அந்த அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய தலைமை இந்த மண்ணுக்கு இந்த கலாச்சார மண்டபத்தை ஆரம்பித்து வைப்பதற்கு சமூகம் தந்திருப்பது என்பது மிகவும் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த மண் மாத்திரமல்ல, முழு அம்பாறை மாவட்டமும் இந்த சந்தர்ப்பத்திலே சந்தோஷம் அடைகின்றது. எங்களுக்கு தெரியும், இது ஒரு வரலாற்று உண்மை. எந்த ஒரு ஜனாதிபதியும் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு சமூகம் தந்து மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு சமூகம் தந்தது என்பதை நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எங்களுக்கு தெரியும், இந்த நாட்டிலே நல்லெண்ணம் இருக்கவில்லை, போதைப் பொருள் அங்கும் இங்குமாக தலைவிரித்தாடியது. எங்களுடைய ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள் இந்த நாட்டினுடைய பணத்தை நிதியை கொள்ளையடித்தார்கள், ஊழல் மோசடி செய்தார்கள். ஆகவே அவற்றையெல்லாம் சீர் செய்து கொண்டு இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிற்பாடு 1 வருடங்கள் 6 மாதங்கள் கடந்து பயணிக்கின்ற போது இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் குறிப்பிடத்தக்க அளவு வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நல்லெண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது. போதைப் பொருளினுடைய பயன்பாடை கட்டி காத்து அதனை நாங்கள் இல்லாமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்ற தருணம். அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கின்ற தருணம். நாங்கள் இந்த ஆட்சியை ஏற்கின்ற போது நாட்டினுடைய பொருளாதாரம் மறைப்பிரமாணத்தில் இருந்தது. இன்று நாங்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு, உலகம் பேசுகின்ற அளவுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் சர்வதேசத்திலும் குறிப்பாக மத்திய கிழக்கு அதுபோன்று தித்வா புயல் காரணமாக எங்களுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கான சந்தர்ப்பங்களை எட்டிய போது இந்த நாட்டினுடைய தலைமையும் ஜனாதிபதி அவர்கள் அரசாங்கமும் பல நுணுக்கமான திட்டங்களை வகுத்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை இப்போது கட்டி காத்து வைத்திருக்கின்றோம். சர்வதேசத்திலே எரிபொருளுடைய விலையேற்றம், அது மாத்திரமல்ல எரிவாயுனுடைய விலையேற்றம், அதுபோன்று உணவுப் பொருட்களுடைய விலையேற்றம் எமது நாட்டிலும் பாதிப்பை ஏற்படுத்தியதை நாங்கள் பார்த்தோம். இருந்தாலும் இந்த ஜனாதிபதி அவர்களுடைய நல்ல சிந்தனை, இந்த நாட்டில் இருக்கின்ற புத்திஜீவிகளை ஒன்றிணைத்து அமைக்கப்பட்ட இந்த அரசாங்கம் சர்வதேசத்தில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனையை முகம் கொடுத்து கொண்டு எமது நாட்டையும் இன்று உலகம் போற்றுகின்ற அளவுக்கு நாங்களும் நிம்மதியாக இந்த நாட்டில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நாடுகளிலே பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே, ஆகவே அந்த சந்தர்ப்பம் காரணமாக எங்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற நாடுகள் மதித்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, பொருளாதார அடிப்படையிலே வெளிநாடுகள் இலங்கையில் நாங்கள் முதலீடு செய்யலாம் என்று எதிர்பார்க்கின்ற தருணம், உல்லாச பயணத்துறை மேலும் மேலும் வளர்ச்சி அடைகின்ற ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே மிக விரைவாக இந்த நாட்டினுடைய அவர்களுடைய தலைமையினுடைய அடிப்படையிலே தலைமையின் கீழ் நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இந்த நாட்டை விரைவாக கட்டியெழுப்ப முடியும் என்ற எதிர்பார்ப்பு காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே இந்த கலாச்சார மண்டபத்தை நாங்கள் மீள் நிர்மாணம் செய்வதற்காக நாங்கள் 650 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். முதல் கட்டமாக 300 மில்லியன் ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். நாங்கள் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பேசினோம், பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் பேசிய போது இந்த கலாச்சார மண்டபத்தை செய்ய முடியாது என்று சிலர் கைவிரித்தார்கள். ஆனால் நாங்கள் சொன்னோம், இந்த ஆட்சியின் இந்த கலாச்சார மண்டபத்தை நாங்கள் நிச்சயமாக கட்டியெழுப்ப வேண்டும், மீண்டும் நாங்கள் ஜனாதிபதியோடு பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க ஜனாதிபதியோடு நாங்கள் பேசினோம். ஆகவே அவர்கள்
சென்ற 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அவர்களுடைய வாசிப்பிலே பாராளுமன்றத்திலே அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு கலாச்சார மண்டபத்துக்கு நாங்கள் 300 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கியிருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை தந்தபோது இந்த மக்கள் இங்கு வந்து இந்த பிரதேசத்தை தானாக முன்வந்து அதனை சுத்தம் செய்வதை நாங்கள் தொலைக்காட்சி மூலமாக பார்த்திருந்தோம். அந்த அடிப்படையில் இந்த மண் பெருமை அடைகிறது, இந்த அம்பாறை மாவட்டம் பெருமை அடைகிறது. இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒருமுறை இந்த ஜனாதிபதி அவர்களுக்கு உங்கள் சார்பான எனது நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.